உண்மையிலே இன்னைக்கு பேசுற எதிர்க்கட்சி தலைவர் ஆட்சி காலத்துல தமிழ்நாடு என்ன நிலைமையில இருந்துச்சு? 2011 திமுக ஆட்சி காலத்துல உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. 2017-19 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமா தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில தான் தமிழ்நாட்டை நாம் மீட்டு இருக்கிறோம். இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க முதுகு வளைஞ்சு சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு. அப்பவும் எதையும் கேட்டு பெறல, பதவிக்காக மட்டும் டெல்லிக்கு போனாங்க. ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததும் அதே ஒன்றிய அரசு நம்மள தமிழ்நாடு அரசா பார்க்காம கொள்கை எதிரிகளா பார்த்து திட்டங்களை முடக்கினாங்க. ஒன்றிய அரசோட அந்த ஓரவஞ்சனைகளை மீறித்தான் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கும் மாநில அரசோட நிதியை செலவு செஞ்சு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ முந்தைய அதிமுக ஆட்சியோட கையாளாகாத நிர்வாக சீரழிவு ஒருபுறம், ஒன்றிய பாஜக அரசோட பாராமுகம் ஒருபுறம், தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதுன்னு மாண்புமிகு நம்முடைய நிதியமைச்சர் தங்க தென்னரசு அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு விழாவாரியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறார். ஆனா எதிர்க்கட்சி தலைவரை காதலி வாங்குறது இல்ல, அது எதையும் படிக்கிறது இல்ல. ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது.